and Country Planning Yes, Department they have given had us a mentioned. notice. Yes. We have disputed that because there is a discrepancy in that. So is it Okay. because No, I will tell you. There is a law that some 50 meters from the forest area or the forest boundary, you should not build anything. We have maintained that. Somewhere, some judges said it must be 150 meters. 150 meters is 500 feet. 500 feet means you will be outside your land, all right? So because somebody says that, just one person has said that, otherwise all the law, all the precedent in the High Court says 50 meters. We have maintained 50 meters 100% everywhere. ஃபாரஸ்ட் பவுண்டரியை இருந்து 50 மீட்டர் வரைக்கும் எந்த பில்டிங்குமே நான் வந்து கட்டவில்லை. கட்டியிருந்தால் நான் என் இடத்தை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு ஒரு கிளைம் பண்ணார். ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கிளைம் பண்ணுறவர் இவ்வளோ சர்வசாதாரணமாக போய் பேசுறது வந்து ரொம்ப 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 அதிர்ச்சி அடையுது. நம்ம ஃப்ரெண்ட் மேக்மோகன் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த விவரங்கள் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னும் பல கிளைம்ஸ் வந்து நாங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் காமிக்க போகிறோம். பட் இப்போதைக்கு இந்த கிளைமை நல்லா ஓப்பன் மைண்டோட நீங்கள் பாருங்கள். நன்றி. வணக்கமுங்க. இப்போ நாம கோவை போலாம்பட்டி பள்ளத்தாக்கு மேப்பை பார்க்குறோம். இங்கே தான் வெள்ளிங்கிரி மலை இருக்கு. அதன் தெற்கு அடிவாரத்தில் பூண்டி கோயிலும் கிழக்கு அடிவாரத்தில் ஈஷா யோக மையமும் இருக்கு. ஈஷா யோக மையத்தோட அமைவிடம் பற்றி ஆய்வு செய்வது தான் நமது நோக்கம். ஈஷா யோக மையம் எவ்வளோ ஏக்கரில் அமைஞ்சிருக்குங்கிறதும் அதுக்கும் காடுக்கும் பூகோள ரீதியான உறவு எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது தான் இந்த ஆய்வு. இந்த ஆய்வை நம்ம மனசு போன மாதிரி செய்ய முடியாது. இதுக்கு அதிகாரப்பூர்வமான தரவுகளும் அறிவியல் ரீதியான ஆய்வு முறையும் அவசியம். இதுக்கு என்னென்ன தரவுகள் தேவை, ஆய்வுக்கு தேவையான உபகரணங்கள் என்ன? முதல்ல ஈஷா யோக மையம் அமைஞ்சுள்ள இக்கரை போலாம்பட்டி வருவாய் கிராமத்தோட சர்வே மேப்பை சேகரித்தோம். அடுத்ததாக ஈஷா யோக மையத்தோட நில உரிமை விவரங்களையும் சேகரித்தோம். இது மட்டுமல்ல, இந்த பகுதியோட சர்வே ஆஃப் இந்தியா 1 in 50,000 மேப்பையும் கலெக்ட் பண்ணோம். இந்த வரைபடங்களை ஜியோஸ்பேஷியல் ஆய்வு செய்வதற்காக QGIS, கூகுள் எர்த், ஆப்பிள் மேப் ஆகிய மென்பொருட்களை உபயோகித்தோம். இந்த ஆய்வின் முடிவில் இன்னும் நாம் பேசுவோம். இக்கரபோலம்பட்டி சர்வே மேப்பை கூகுள் எர்த்தில் முதல்ல நுணுக்கமாக பொருத்தணும். ஈஷா யோக மையத்துக்கு சொந்தமான பட்டா பூமியை அந்த மேப் மேலே தனியாக ட்ரேஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் ஈஷா யோக மையத்துக்கு சொந்தமான நிலத்தோட பரப்பளவை கூகுள் எர்த் வச்சு அளந்தோம். இனி எங்களுக்கு கிடைச்ச முதற்கட்ட முடிவுகளை பார்ப்போமா? இக்கரை போலாம்பட்டி வருவாய் கிராமத்தில் பட்டா எண் 117 தான் ஈஷா ஃபவுண்டேஷனோட நில விவரங்கள் இருக்கு. அதன்படி பார்க்கும்போது சுமார் 200 ஏக்கர் நிலம் ஈஷா ஃபவுண்டேஷனிடம் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. புல எண்கள் 4, 6, 7, 52, 53, 58, 59, 77, 84, 85, 86, 101, 102 ஆகிய நிலங்கள் தான் போல்வாம்பட்டி காப்பு காட்டின் எல்லையில் அமைந்திருக்கின்றன. இந்த எல்லையின் நீளத்தை கூகுள் எர்த்தின் அளவீட்டு கருவியை கொண்டு அளந்தோம். இதன் நீளம் 2.2 கிலோமீட்டர் ஆகும். ஈஷா ஃபவுண்டேஷனின் வன எல்லையை உறுதிப்படுத்திய பிறகு இந்த எல்லையில் இருந்து 50 மற்றும் 150 மீட்டர் தூரத்திற்குள் அமைந்திருக்கும் ஈஷா ஃபவுண்டேஷன் நிலத்தை கணக்கிட்டோம். இந்த ஆய்வுக்கு QGIS மென்பொருளை உபயோகித்தோம். அதில் கிடைத்த முடிவுகளை இப்போது பார்ப்போம். காப்பு காட்டின் எல்லையிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு சுமார் 30 ஏக்கர் நிலம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது
அதன் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் சுமார் 15 விழுக்காடு ஆகும். 150 மீட்டர் தூரத்தில் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவு நிலங்கள் உள்ளன. அது இதன் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 40 விழுக்காடாக உள்ளது. வன எல்லையிலிருந்து பட்டா நிலங்களுக்கு இடையில் 2 முதல் 3 சங்கிலி வரை இடைத்தாங்கு மண்டலம், அதாவது பஃபர் ஜோன், வருவாய்த்துறையினரால் பராமரிக்கப்பட வேண்டும் என்று வருவாய் வாரிய நிலை ஆணை எண் 1535/3 கூறுகிறது. ஈஷாவுக்கு சொந்தமான இந்த நிலப்பரப்பில் கட்டிடங்கள் எதுவும் கட்டப்படவில்லை என்று கூறுகிறார் ஜக்கி. அது உண்மைதானா என்பதை இப்போது பார்ப்போம். இதோ வரைபடத்தை நீங்களே பாருங்கள். தியானலிங்கம், லிங்க பைரவி, ஜக்கி வாஸ்தே அவர்களின் வீடு, பிற கட்டிடங்கள், பள்ளிக்கூட கட்டிடங்கள் இவையாவும் இந்த பகுதியில் அமைந்துள்ளன. அடுத்தது 150 மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள கட்டிடங்கள் நாகா கோவில், சூரியகுண்டம், பெப்பர் வைன் ஈட்டரி, டைம்ஸ் ஃபவுண்டேஷனின் நலந்தா ஹால், ஈஷா ஹோம் ஸ்கூலோட கட்டிடங்கள், தங்கும் விடுதிகள், தங்கும் வீடுகள், இன்னும் பிற கட்டிடங்கள் இதில் அடங்கும். கோவை மாவட்ட வன அலுவலர் அவர்களின் 17/8/2012 தேதியிட்ட அறிக்கையில் காணப்படும் முடிவை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது. சமீபத்தில் தானிக்கண்டி பழங்குடி கிராமத்து சாலையில் பயணம் செய்தோம். அப்போது இந்த காப்புக்காட்டின் எல்லைக்கல்லை கண்டோம். இந்த கல்லானது ஈஷா மையத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ராட்சச தண்ணீர் தொட்டியிலிருந்து வெறும் 10 மீட்டரில் அமைந்துள்ளதை குறித்துக் கொண்டோம். பின்னர் இந்த முடிவை செயற்கைக்கோள் படிமத்துடன் ஒப்பிட்டு பார்த்தோம். அவை இரண்டும் ஒத்துப்போனது தெரிய வந்தது. இதன் மூலம் எமது ஆய்வின் முடிவு உண்மை என்று நிரூபணமாகிறது. But prove one thing. Just prove one damn thing, I will leave. All right? Okay. எப்பயா போற? வேணாம், நீ போகாத சாமி. ஒரு இடத்துக்கு எடுத்தது போதும். இந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ போனோம்னா அந்த இடத்துக்கு எடுப்பேன். அங்க அப்புறம் எனக்கு திரும்பி வரணும். இந்த ஒரு இடத்தையே கெடுத்துட்டு இருங்க. போதும் போதும் போதும்.